நம்மால் முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தையே எப்படின்னா, ஒரு டைம் எங்கள் ஆஃபீஸ் இப்போ இங்கே ஈக்காடுத்தாங்கல்ல ஒரு ஒரு மார்னிங் ஒரு 10 மணிக்கு நாங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கப்போ ஒரு பெண்மணி வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆப்போசிட்ல வந்த ஒரு ஆள் வந்து பைக்கில் இடிச்சு போயிட்டேன்ட்டார். கால் மேலே ஏறிடுச்சு. நம்ம காலுக்கும் நம்ம பாதத்துக்கும் நடுவில் இருக்கிற எலும்பு உடஞ்சி வெளியே நீட்டிட்டு இருக்கு. அந்த அம்மா கீழே வந்து அழுவுது. எல்லாரும் நாங்களாம் சுற்றி நிற்கிறோம். நான் தான் முதல்ல நிற்கிறேன். அப்போ நிற்கும் போது எல்லாருக்குமே என்னன்னா, ஒருத்தவங்க வந்து அந்த வண்டிக்காரனை பிடிங்கிறாங்க, ஒருத்தர் இந்த அம்மாட்ட ஃபோன் நம்பர் கேட்டு உங்க வீட்டில் யாரா இருக்காளான்னு கேட்குறாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க இப்படி தான் கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாரும் பதட்டமாக நிற்கிறோம். ஒரு பையன் வந்து ஒரு சின்ன பையன் தான், அவர் ஒரு 20 வயசு தான் இருக்கும். அவன் பேக் மாட்டிக்கிட்டு அவர் வேற எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அவர் போனவர் கூட்டத்தை பார்த்து கிட்ட வந்தார். நாங்கள் எல்லாம் அந்த அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு பிளாட்ஃபார்மில் வச்சுட்டோம். அவர் கிட்ட வந்தா எல்லாத்தையும் நவுத்திட்டான். அழகா அந்த எலும்பு நீட்டிட்டு இருக்கு. அழகா கரெக்ட் பண்ணி பழைய பொசிஷன் கொடுத்துட்டு அப்படி டைட்டா பிடிச்சிட்டு இருந்தான். எங்களை பிடிக்க சொன்னா. அப்புறம் அவன் கர்ச்சீப் எடுத்து டைட்டா கட்டிட்டான். இப்போ நவராது. இப்போ நீங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டேன்ட்டாரு. அவர் யார் என்ன யாருக்குமே தெரியாது. நாங்கெல்லாம் வந்து அவரை கூப்பிடுங்க இவரை கூப்பிடுங்க. என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது. நம்ம எஜுகேஷன் சிஸ்டமும் ஒன்று நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் கற்று தராதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஆபத்து நடந்துருச்சுன்னா அது எப்படி அணுகணுங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி எப்படி செய்யணுங்கிறது நமக்கு தெரியாது. இதை தான் வந்து ஒரு விழிப்புணர்ச்சி நாங்கள் சொல்றது வந்து அதுதான். இப்போ எந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும். இப்போ நீங்க பேசுறதுலே நீங்க நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. சார் வந்து சார் என்ன சொன்னாரு, கழிவுநீரை கொண்டு போய் ஏரியில கலக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சார் பின்னாடி இருக்கிற வந்து அப்ப எங்க கொட்ட சொல்றீங்கன்னு அவர் கேட்கிறாரு. இவர் கொள்ளிடம் ஆற்றுல வந்து ஒரு தடுப்பணை கட்டுங்கன்னு சொல்றாங்க. அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே ஒரு 15 வருஷமா இருக்கு. அதோட ஒருங்கிணைப்பாளர் வந்து சண்முகம் நினைக்கிறேன், உங்க கொள்ளிடம் நாகை மாவட்டத்துல. அவங்க கேட்டுருக்காங்க, நீ கொள்ளிடம் ஆறு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கிராசிங் இருக்கும், பாலம் அருமையா இருக்கும் பார்க்க இல்லைங்க சார், அருமையா இருக்கும். நீங்க அப்ப அதை தாண்டி வர இடத்துல தடுப்பணை கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இப்ப கேள்விகள் வந்து எல்லாரும் மனசுலயும் இருக்கு. அது எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறது, ஏன் வந்து நீர்நிலைகள் பத்தி நம்ம வந்து ஒரு பாதுகாப்போம், அதுக்கு ஒரு சமூகத்தின் பங்கு விழிப்புணர்ச்சின்னு ஏன் இந்த டைட்டில் வச்சிருக்கிறாங்கன்னா, நம்ம வந்து எதுக்கு அந்த ஆக்சிடென்ட் மேட்டர் கூட நான் சொல்றேன்னா, நம்ம தான் ஆரம்பிக்கணும் அதை.